வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கி தவித்த 4 பேர் 4 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வந்த ராணுவம். முண்டக்கை பகுதியில் 3 நாட்களுக்கு பின் 2 வயது குழந்தையுடன் தாய் சடலமாக மீட்பு. மண்ணில் புதைந்திருந்தவர்களை தோண்டி எடுத்த மீட்பு படையினர். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை 6 பகுதிகளாக பிரித்து தேடுதல் பணி தீவிரம். முப்படை வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அடங்கிய 40 குழுக்கள் களமிறக்கம். கேரளாவின் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரங்கல். காயமடைந்தவர்கள் மீண்டு வருவார்கள் என நம்பிக்கை. கல்லணை கால்வாயில் போதிய அளவு நீர் திறக்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திருவோணம் வெட்டிக்காடு சாலையில் விவசாயிகள் மறியல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்க தடை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தூத்துக்குடியில் பால் விற்பனை கடையின் பூட்டை உடைத்து கோனைஸ் திருட்டு. $50,000 பணத்தையும் திருடிச் சென்ற கொள்ளையர்கள். அறிவித்த 5 ஆண்டுகள் ஆன பின்பும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கவில்லை என மக்களவையில் ராசா குற்றச்சாட்டு. கால தாமதத்தை ஒப்புக்கொள்வதாகவும் மிக விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் மத்திய அமைச்சர் நட்டா உறுதி. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்டோர் செப்டம்பர் 9 நேரில் ஆஜராக வேண்டும். குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை நீதிமன்றம் ஆணை. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோரிக்கை. திருச்சி மாவட்டத்தில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நாளை நீராட தடை. வெள்ளம் செல்லும் நிலையில் ஆடிப்பெருக்கை ஒட்டி திருச்சி ஆட்சியர் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கரை புரண்டு ஓடும் காவிரி ஆறு. ஆர்வத்துடன் பார்த்து செல்லும் பொதுமக்கள். கரூர் அருகே மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயில் பகுதி காவிரி ஆற்றில் நாளை பக்தர்கள் இறங்க தடை. வெள்ளப்பெருக்கை அடுத்து கரூர் ஆட்சியர் உத்தரவு. IIT, NIT உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 447 உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மூடப்பட்ட ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கிறது புதுச்சேரி. இலவச அரிசியும் மானிய விலையில் பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த கார். ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயத்துடன் உயிர் தப்பினார். நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக பெய்யும் மழையால் கேரட் விளைச்சல் பாதிப்பு எதிரொலி. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ கேரட் விலை 30 ரூபாய்க்கு உயர்ந்து 150 ரூபாய்க்கு விற்பனை. தன் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
தனது நாடாளுமன்ற உரை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்பவில்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாம தற்போது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இந்த பகுதியில் தொடர்ந்து 4 நாட்களாக இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து வருகிறது. நம்ம மேல அந்த அல்மாரி ஸ்லாப் விழுந்து அது மேல அந்த வீட்டோட மேல் கூரை விழுந்து அது மேல அந்த மண்ணை போட்டு மூடி இருக்குது. இது லைஃப்ல இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்ததில்லை. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்கக்கூடாது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களுக்கு பிறகு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டது ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரல்மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படவேட்டி குன்னுவில் இந்திய ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிதிலமடைந்த ஒரு வீட்டிற்குள்ளிருந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவரின் பெயர் ஜானி என்றும் அவர் சொந்தமாக தோட்டம் வைத்து பராமரித்து வந்ததாகவும் மெப்பாடி பஞ்சாயத்து அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஜோன்மோல், கிறிஸ்டி, எப்ரஹாம் உள்ளிட்டோரும் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு பெண்ணிற்கு காலில் படுகாயம் ஏற்பட்டு இருப்பதாக இந்திய ராணுவத்தினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நிலச்சரிவின் போது அவர்கள் உயரமான இடத்திற்கு சென்றதால் உயிர் பிழைத்ததாக மீட்பு படையினர் கூறியுள்ளனர். முண்டக்கை பகுதியில் மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2 வயது குழந்தையும் அதன் தாயும் சடலமாக மீட்கப்பட்டனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 4வது நாளாக மீட்பு பணி தொடர்கிறது. இதில் சூரல்மலையிலிருந்து முண்டக்கை பகுதிக்கு இரும்பு பாலம் அமைக்கப்பட்ட நிலையில் பொக்லைன் எந்திரம் மூலம் மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு 2 வயது குழந்தையும் தாயும் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள சாலி ஆற்றிலிருந்து இதுவரை 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சூரல்மலையில் உற்பத்தியாகி முண்டக்கை வழியாக பொத்துக்கல்லை சென்றடையும் சாலி ஆற்றில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கின் போது ஏராளமான பொதுமக்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை சாலியாறு செல்லும் வழிநெடுகிலும் சடலங்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்கின. இதுவரை 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மலப்புரத்தில் சாலியாற்றில் தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக மெப்பாடி சூரல்மலை இடையே பொது போக்குவரத்து 4 நாட்களாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர்ப்பகுதிகளுக்கு